கான்வெகேஷன் அட்ரஸ். கான்வெகேஷன்னா பட்டமளிப்பு, டிகிரி கொடுக்குறது. பிஏ பிஎஸ்சி இது மாதிரி காலேஜில் சேர்ந்து அதை படித்து முடிச்சுட்டேன்னு டிகிரி கொடுப்பாங்க, அதான் பட்டம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டமளிப்பு விழா தான் கான்வெகேஷன் அட்ரஸ். அட்ரஸ்னால் முகவரின்னு அர்த்தம் கிடையாது. அட்ரஸ்னால் மேடை பேச்சு, இன்ட்ரடக்ஷன். த கான்வெகேஷன் அட்ரஸ் வாஸ் ரிட்டன் பாய் டாக்டர் அறிஞர் அண்ணாதுரை. He was the former Chief Minister of Tamil Nadu. He was a great orator. Oratorனா பேச்சாளர், ஃபார்மர்னா முன்னாள், FORMER. இதே நம்ம FARMER ஃபார்மர்னு போட்டால் விவசாயி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு ரீபே. இந்த ஆப்ட் டைம், பொருத்தமான நேரம் என்னென்னா, மாணவன் பள்ளி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணியிருக்கான், அது கோடிக்கணக்கான பணம். ரெவென்யூ was received from the sections of the society. Tillers and toilers, உழுபவர்களும் கஷ்டப்பட்டு விவசாயிகளும் சொத்து வரி கட்டி த ரெவென்யூ, அந்த வரியை வச்சு தான் அவங்க காலேஜு, ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல், பெரிய ரோடு இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஹைவே எல்லாம் போட்டிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால, அந்த காலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால, யூ ஹேவ் டு ரீபே த சொசைட்டி வாட் யூ ரிசீவ்ட் ஃப்ரம் தட். இந்த மாதிரி அண்ணாதுரை சொல்கிறார். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ரீப்ளே, அல்லது ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு ரீபே வாட் ஹி ரிசீவ்ட் ஃப்ரம் த சொசைட்டி. இந்த சொசைட்டி தான் அவனை படிக்க வச்சுது. கோடிக்கணக்கான செலவு பண்ணி காலேஜ் கட்டினது யார்? அவங்க அப்பா கட்டினார். ஃபீஸ் கொஞ்சமாக கட்டியிருப்பார், அவ்வளவுதான். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் கட்டி ஸ்கூலுகள், காலேஜுக்கள்லாம் கட்டினது யாது? அரசாங்கம். அரசாங்கத்துக்கு ரெவென்யூ எங்கேருந்து வந்ததுன்னா ஃப்ரம் த பீப்புள், காமன் மேன் கட்டினது தான். ஸோ த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் ஆப்ட் டைம் டு ரீபே தி சொசைட்டி வாட் யூ காட் ஃப்ரம் இட். சமுதாயத்துலேருந்து நீங்கள் என்ன பெற்றீங்களோ அதை திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். த ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு ரீபே வாட் யூ ரிசீவ் ஃப்ரம் த சொசைட்டி. த காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் பில்ட் வித் த ரெவென்யூ ஃப்ரம் த காமன் மேன். சாதாரண மனிதனோட பணத்தை வச்சு தான் நீங்கள் ஸ்கூல் காலேஜெலாம் கட்டினீங்க. ஆனால் அவன் டிஸ்கம்ஃபர்ட், வசதி வேணான்னு சொல்லிட்டு தெருவில் படுத்து தூங்குறான், ஓட்டுக்க சட்டை இல்லை. ஆனால் அவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? பணமாக செய்ய வேணாம், ஒரு சர்வீஸாக செய்யுங்க, ஒரு சேவையாக செய்யுங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாருமே எதிர்பார்த்ததில்லை. அதே மாதிரி ரோல் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ். அந்த காலத்தில் பல்கலைக்கழகத்துடைய ரோல்னால் பங்கு என்னன்னு, அந்த காலத்தில் மன்னர்களுடைய சபையை அலங்கரித்தார்கள், மன்னர்களை புகழ்ந்து பாடுவாங்க, காசு கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் யூனிவர்சிட்டி என்ன பண்ணணுன்னா, ட்ரிம், ட்ரெயின் அண்ட் கைட் எ பர்சன் டு பி ஃபிட் ஃபார் த டெமோக்ரஸி. ஜனநாயகத்துக்கு ஏற்றது போல் அவன்கிட்ட தேவையில்லாத பழக்கம் ட்ரிம், ட்ரெயின் அண்ட் கைட் எ பர்சன்.